இந்தியை படிக்கக்கூடாது என்று நீங்கள் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்கி எங்களை போன்றவர்களை படிக்க விடாமல் செய்து விட்டீர்கள். இப்போது வளரும் மக்களாவது, வளரும் தமிழகத்திலே வளர்கின்ற மாணவ மாணவிகளாவது படிக்கட்டுமே, ஏன் படிக்கக்கூடாது என்று சொல்லுகின்றீர்கள். நான் கூட ஒரு காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டவன் தான். நானும் மாணவ பருவத்திலே தலைமையேற்றவன் தான். அன்று அறியாத நிலை, இன்று அறிந்து கொண்ட நிலை எப்படி ஆதிக்கிறது தெளிவா சொல்லிட்டேன். நீங்கள் புஷ் பண்ணக்கூடாது, திணிக்கக்கூடாது. திணிக்காமல் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறோம், திணித்தால் எதிர்க்கிறேன். மத்திய அரசினால் உருவாக்கப்பட்ட மும்மொழி திட்டத்தை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் மக்களிடத்திலே குழப்பத்தை ஆளுங்கட்சியினர் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர். அது தவறான, படிப்பதற்கு மாணவ செல்வங்கள் படிப்பதற்கு முன்னுதாரணமாக ஆகிவிடும். சிபிஎஸ்இ கல்லூரி உயர்நிலை பள்ளிகளில் படிக்கின்றவர்கள் எல்லாம் இந்தி கட்டாயமாக்கப்பட்டு அந்த பள்ளியிலே மாணவர்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு பள்ளிகளில் தான் மும்மொழி கொள்கை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசின் திட்டமாக இருந்தாலும் அதை திணிக்கவில்லை, படிக்க சொல்கின்றார்கள். இவர்கள் தவறாக சித்தரிக்கின்றார்கள். இந்தியை படிப்பதனால் தவறில்லை, படிப்பதனால் கல்வி அறிவு வளர்ப்பே தவிர குறையாது. அதனால் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு தலைவர் பேசுகின்றார், இந்தி பேசுகின்றவர்களெல்லாம், தாய்மொழியாக கொண்டவர்களெல்லாம் தமிழ்நாட்டிலே 1 லட்சம் மக்கள் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் என்ன இந்தி படித்துக் கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று ஒரு தலைவர் பேசியிருக்கின்றார். அவளுக்கு நான் ஒன்றை சொல்லுகின்றேன். இங்கிருந்து நீங்கள் டெல்லி சென்ற பொழுது யாரையாவது இந்தி படித்தவரை ரெப்ரசன்டேட்டிவ் வைத்துதான் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் தமிழ் மொழி அங்கே செல்லாது. இந்தியா முழுவதும் ஒரு மொழி கொள்கையின் அடிப்படையில் கற்றுக் கொடுப்பது, கல்வி கற்பது நல்லது என்பதுதான். அதை நீங்கள் குறை சொல்வது தவறு. படிக்க சொல்கின்றார்கள், திணிக்க சொல்லவில்லை. அன்பு சகோதரர் அன்பில் பொய்யாமொழி அவர்களுக்கு நான் சொல்வது, நீங்கள் அமைச்சர், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியை வைத்து யார் அரசியல் செய்கின்றார்கள்? நாங்கள் பள்ளியில் படிக்கிற காலத்திலேயே இந்தி ஒழிக என்று சொல்ல எங்களையும் சொல்ல வைத்தீர்கள். நானும் சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் தான் இந்தி ஒழிப்போம் என்று ஒரு போராட்டத்தை வைத்து திருநெல்வேலியிலே கூட ஒரு மாணவர், கல்லூரி மாணவர் உயிர் நீத்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். நேரடியாக நான் பார்த்தவன். அறியா பருவத்தில் படிக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் படித்த பள்ளியிலே கூட இந்தி கிளாஸ் வாத்தியார்கள் இருந்தார்கள், ஸ்கிராப்ட் கிளாஸ் வாத்தியார்கள் இருந்தார்கள், நல்லொழுக்க வாத்தியார்கள் இருந்தார்கள். அதே பூரா அன்றைய அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அதையெல்லாம் வாபஸ் பெற்றுக்கொண்டு இந்தியை படிக்கக்கூடாது என்று நீங்கள் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்கி எங்களை போன்றவர்களை படிக்க விடாமல் செய்து விட்டீர்கள். இப்போது வளரும் மக்களாவது, வளரும் தமிழகத்திலே வளர்கின்ற மாணவ மாணவிகளாவது படிக்கட்டுமே, ஏன் படிக்கக்கூடாது என்று சொல்லுகின்றீர்கள். இது பிஜேபிக்கும் இந்த படிப்புக்கும் என்ன சம்பந்தம்? அவர்கள் ஏன் அரசியல் செய்ய வேண்டும்? இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள், தமிழகத்தை அல்ல. தமிழகத்தை ஆள்வது நீங்கள், நம்முடைய மாநில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், திமுக. நீங்கள் தான் இந்தியை வச்சு அரசியல் செய்கின்றீர்களே தவிர அவர்கள் அரசியல் செய்யவில்லை என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதுதான் உண்மை. படிப்பவர்கள் படிக்கட்டும், படிக்காதவர்கள் இருக்கட்டும். படிப்பவர்களை படிக்க வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம். ஆரம்ப காலத்திலே சகோதரர் துரைவைக்குடைய தந்தையார் திமுகவில் இருந்தவர். அதன் பிறகு அவரிடமிருந்து சென்று மதிமுகவில் இருந்தவர். மீண்டும் நீங்கள் சரணாகதியாகி திமுகவிலே இணைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இணைத்து என்பதை விட சரணாகதி அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் சொல்வதை நீங்கள் சொல்வது தவறு, நீங்களாகவே சொல்ல வேண்டும். ஆக அன்பு சகோதரர் துரைவைக்கு அவர்களை சொல்கின்றேன், படிப்பதை நிறுத்த வேண்டாம், படிக்க சொல்லுங்கள். எந்த மொழியாக இருந்தால் சரி, அம்மொழி நம்மொழியாக கருத வேண்டும். இதில் வேறுபாடு கிடையாது. மனிதர்கள் வேறுபாடு இருந்தால் அது உண்டு. ஆனால் நாம் மனிதர்களை மதிக்கக்கூடிய தமிழர்கள், தமிழர்களிட வேறுபாடு இல்லை. அதுபோன்று இந்தி படிப்பதில் வேறுபாடு இல்லை. படிக்க சொல்லுங்கள். இதுதான் நாகரிகம். அரசியல் லாபத்திற்காக நீங்கள் ஜால்ரா போட வேண்டாம், அதை நிறுத்திக் கொள்ளுங்கள். படிக்கிறவங்கள தானே படிக்க சொல்றோம். படிக்காதவங்களை படிக்க சொல்லி நாங்கள் நிர்பந்தப்படுத்தலையே. படிக்கிறவங்க படிக்கட்டும், படிக்காதன்னு சொல்லாத. இந்தி ஒரு பெரிய விரோதி மொழி மாதிரியும், இந்தி படிப்புனால் உலகமே அழிஞ்சு போங்கிற மாதிரி ஒரு கற்பனையில மக்கள்கிட்ட விஷப்பிரச்சாரத்தை பரப்புவது ஆளுங்கட்சியினர். அது தவறு. அவரோடு இருந்து கூட்டணி ஜால்ரா போடுகின்ற ஜால்ரா கட்சிகளும் இதைத்தான் சொல்லுகின்றது. நான் கூட ஒரு காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டவன் தான். நானும் மாணவ பருவத்திலே தலைமையேற்றவன் தான். அன்று அறியாத நிலை, இன்று அறிந்து கொண்ட நிலை.
வடக்கே செல்லும் பொழுதுதான் இதனுடைய அருமை தெரிகின்ற, படிக்காமல் முட்டாளாகிவிட்டு படித்திருந்தோம் என்று சொன்னால் மாற்றான இடத்துல போய் ஒரு உதவிக்கிட்ட வேண்டிய நிலை இருக்காது. அதனால் எந்த மொழி கற்றுக்கிட்டாலும் அவரவர் கற்றுக்கொள்ளட்டும். அதை கற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்வது தவறு. இந்தி கொள்கை, இந்தியை திணித்தால் தவறு, அதை படித்தால் தவறில்லை என்பதை தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கோரிக்கையாக வைக்கிறது. எப்படி ஆதிக்கிறது தெளிவா சொல்லிட்டேன். நீங்கள் புஷ் பண்ணக்கூடாது, திணிக்க கூடாது. திணிக்காமல் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறோம், திணித்தால் எதிர்க்கிறேன்.